السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر السلام عليكم ورحمة الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வட்டி சமுதாய சீர்கேடு என்ற தலைப்பை நாம் அறிய இருக்கிறோம். இந்த வட்டி என்ற மாபாதக செயலை, மனித சுரண்டலை, மனிதனுடைய பலவீனத்தை பயன்படுத்தி செய்யக்கூடிய அயோக்கியத்தனமான வியாபாரம் என்ற போர்வையில் செய்து கொண்டிருக்கும் இந்த வட்டி என்ற தொழிலை எடுத்து மக்கள் மத்தியில் இந்த அயோக்கியத்தனத்தை சொல்லும் பொழுது முக்கியமான சில கருத்துக்களை கூறுகிறார்கள். எப்படி கூறுவார்கள் என்றால், குறிப்பாக இந்த வட்டியை சொன்னார், எங்களுடைய பிரச்சனை நீங்க சீர் செய்வீர்களா? எந்த ஒரு கருத்தையுமே உலகத்தில் ஒரு எதிர்வினை கருத்தை அழித்து விட்டுதான் இன்னொரு கருத்தை சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு கொலை நடக்குது, அந்த கொலையை பற்றி கொலை செய்யாதீங்கன்னு சொன்னா அந்த கத்தி கப்படா ஆயுதங்களை எல்லாம் அழித்து விட்டு நீங்க கொலையை பத்தி பேசுங்கன்னா, எந்த சித்தாந்தமா இருந்தாலும் சரி அந்த நாசக்கார காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்லணும். அதிலிருந்து மக்களை காப்பாற்றணும். அல்லாஹ் இது ஒரு சோதனையா தந்திருக்கோம். இது எல்லாமே இல்லாம ஆக்கிருவானுன்னா ஒரு சோதனையா தந்திருக்குச்சுன்னா அதுல என்ன கேட்கக்கூடாது, நீங்க நிவாரணம் செய்வீங்களா, எதிர்கருத்து வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கமாண்ட் கேட்டனா
அதே மாதிரி ஒரு பைத்துல் மாலை வைத்து 1000 கோடியை வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொன்னாலும் 1000 கோடி ரூபாய் ஒரு நிமிஷத்துல காட்டியாரு. ஏன்னா இருக்கிறோட வந்து நிற்பான் லைன் கட்டி. அதனால எது செய்ய முடியாது. முதல்ல தவறை தவறு என்று உணரக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு வந்தால் மட்டும்தான் அவன் அதிலிருந்து விலகுவான். அதை பற்றி நாம் அறிய இருக்கிறோம். அல்லாஹ் இதை பற்றி உள்ள வசனங்களை எந்த அளவுக்கு எச்சரிக்கிறான். அல்லாஹ் அவர்கள் எதையும் அவன் ஹராமாக்குவான். இது ஹராம் தான். ஹலாலான விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்கிட்டான்னு வைக்கலாம், நம்ம கட்டுப்பட மாட்டோம். அல்லாவுக்காக அல்லாஹ் ஒண்ணு சொன்னா கட்டுப்படணும் என்று அந்த எண்ணம் வரணும். அதுல ஆட்சி செய்து இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹலாலானதை ஹலால் என்று சொல்லியிருப்பான். இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு கடந்து சென்ற சமுதாயத்துக்கு மீனை பிடிக்க கூடாதுன்னு கூட அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், தடை விதிச்சிருக்கான். மீன் ஹலால் தானே. அல்லாஹ் நாடுனா அவனுடைய பூமியில எதையும் தடை செய்வான். தடை செய்து அதை நீ கட்டுப்படணும். ஏன்னா உனக்கு மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு. மற்றவர்களுக்கு உலகமே தெரியுங்கிறவனுக்கு கருத்து வேண்டாம். மறுமை நம்புறவன் என்ன செய்யணும், அதுல இந்த ரெட் கிளாஸ் கேள்வி எடுக்கக்கூடாது. அந்த கேள்வியில அவன் கூட கொஞ்சம் அயோக்கியனா மாறிடுவோம். சரி, விஷயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையான திருமறை குர்ஆனில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அழைத்து சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஅகுலு ரிபா, நீங்கள் வட்டியை சாப்பிடாதீர்கள். வட்டி எழுதுறாங்க, நீங்க கிட்ட கூட நெருங்கிட கூடாது, சாப்பிடாதீர்கள். அத்அஃபதன் முத்அஃபதன், பெருகி கொண்டிருக்கும். நல்ல பெருகிறவங்க திட்டம் போட்டு பெருகிறது, 5 லட்சத்தை 10 லட்சம் ஆகிறது. அந்த மாதிரி பெருகி வரும் நிலையில் இந்த வட்டியை நீங்கள் உங்காதீர்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அஞ்சிக்கிற இடத்துல வட்டிங்கிறது உனக்கு லாபம், நான் உனக்கு பிரச்சனையை தீர்க்க வைக்கும், செய்யறவனுக்கு லாபமும் கிடைக்கும். பேங்க்ல போட்டா லாபம் தானே, அப்படித்தானே சிந்திப்பான். பெருகி வரக்கூடிய அல்லாஹ் அஞ்சிக்க. நான் சொல்றேனாக்கும், உன்னை படைச்ச நான் சொல்றேன், நீ என்ன செய்யணும், அதை விட்டு ஒதுக்கிக்கோ, அதை திங்காத. லஅல்லகும் துஃப்லிஹூன், அவன் தான் வெற்றி பெறுவான். அவன் தான் அவன் தான் வெற்றி பெறுவான். இல்லைன்னா நரகத்துக்கு போயிருவான். வெற்றியாளருக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வட்டியை விட்டு ஒதுக்கி கொள்ளுங்கள், திங்காதீர்கள். வத்தகுன் நார அல்லதி, இல்லைன்னா என்ன தெரியுமா, உனக்கு நரக நெருப்பு காத்து இருக்குது. ஒயித்தத்தில் காஃபிரீன், மறுக்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹ் தயார் செஞ்சிருக்கிறான். தயாரா இருந்துக்கோ. வட்டியை சொல்லிட்டு கீழே சொல்றான், நரக நெருப்பு ரெடியா இருக்கு, உனக்கு தயாரிச்சு வச்சிருக்கிறேன், கவனமாக இருந்துக்கோ. வாதியுல்லாஹ வ ரசூல், அல்லாஹ்வுக்கு அஞ்சிக்கொள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படு, ரசூலுக்கு கட்டுப்படு. லஅல்லகும் துர்ஹமூன், அவன் தான் அருள் செய்யப்படும். உனக்கு அருள் வேணும்னு சொன்னா எனக்கு கட்டுப்படு. எனக்கு கட்டுப்படுறதுக்கு தான் ஒவ்வொன்றையும் சோதனையா வச்சிருக்கிறேன். கட்டுப்படுன்னு சொன்னா கட்டுப்பட்டணும். அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், அது கீழே இந்த வசனத்தை சேர்த்து சொல்றான். வாதியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அவனுக்கு தான் துர்ஹமூன், அவனுக்கு தான் அருள் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அந்த வசனங்களை நமக்கு தெரியப்படுத்தலாம். அது போக சொல்றான், மஆதைதும் மினர் ரிபா லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ், மனித என்ன தெரியுமா சொல்றான், அம்வாலின் நாஸ், செல்வங்களை பெருக்கிக் கொள்வதில் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட செல்வம், வட்டிங்கிற செல்வத்தை பெருக்கிக் கொள்கிறாய். மனிதர்களே, செல்வங்களை பெருக்கிக் கொள்வதிலும் வட்டியை பெருக்கிக் கொள்வதிலும் கவனமா இருக்கிறார். ஃபலா யுர்பு இந்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய இடத்தில் அது பெருகுவது இல்லை. நீ பெருகிற, ஏன் இடத்துல அது பெருகாது. உனக்கு பதிலா நரகத்தை கொள்ளி கட்டதான் பெருகிக்கிட்டே இருக்கும். வமா ஆதைதும் மின ஸகாதி வ துரீதுன வஜ்ஹுல்லாஹ், அல்லாஹ்வின் முகத்துக்காக தர்மம் செய்து. தர்மம் செய்யக்கூடாதா, பணத்தை வச்சு தர்மமாக்க கூடாதா, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டானா. அல்லாஹ் என்ன சொல்றான், வஜ்ஹில்லாஹ், ஏன் முகத்துக்காக செய். நான் தான் அவனை படைச்சிருக்கேன், ஏன் முகத்துக்காக செய்யணும்ல. அண்ணன் தம்பி மாமா மச்சான் நட்பு மக்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் உனக்கு கட்டளை போடுறேன், எனக்காக செய்ய. அதுக்குதான் வழிகொண்டாங்கிறான். என்னுடைய முகத்துக்காக என்ன செய்தது, வட்டியை செய்யாத, அதை சரக்க வாக்கி விட்டுரு, தர்மமா செய்திரு. அது என்ன அதை செய்தால் அல்ல அதுக்கு ஒரு வழியை சொல்லிக்கிறான். என்ன செய்யறான்னு, அதுதான் பெருகும். அது அல்லாஹ்விடத்தில் பெருகிறோம். இப்ப 10,000 கொடுப்பியா, அது அல்லாஹ் 1,00,000 கணக்க நன்மை என்ன செய்திருப்பான், எழுதி வச்சிருப்பான். அல்லாஹ் நாடுனா இக்லாஸா கொடுத்தா கோடியை கூட எழுதி வச்சிருப்பான். நன்மை தானே அங்கே எழுதி தருவான். அப்ப என்ன சொல்றான், அதை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், இதை பெருக்கிறது நீங்கள் முற்படாதீர்கள். மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, அல்லாஹ் ஒரு வசனத்துல நோன சொல்றான், அதாவது எப்பூலகும், மனிதன் இருக்கிறான், லஹுமுல் ஹக்கு, அவன் தனக்கு சாதகமான உண்மையை எடுத்துக்கொள்கிறான். யஅது இலைஹி, நல்ல சாதகமான ஒரு உண்மை இருந்துச்சுன்னு வைங்களா, எடுத்துக்குவான். யூதர்கள் மாதிரி
நமக்கு இப்போ ஒரு தொழுகை வரும், தொழுகை பல பேர் வரமாட்டாங்க, வந்தாலும் இங்கிலாசா வராங்க, நம்ம உள்ளதை திறந்தா பார்க்க முடியும். அதுல ஒரு பொருளாதாரம் இல்லை, வந்துட்டு விஷயம் மாதிரி போயிருவான், பல விஷயங்களை அவன் செய்து கொள்வான். பொருளாதாரம் வரைச்சல பின் வாங்கிடுவான், இது நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி. அதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறான், நீ உண்மை உனக்கு சாதகமா இருந்தா அதை நீ உனக்கு எடுத்துக் கொடுக்கிற, உனக்கு எதுவும் பாதகம் வந்தா விட்டு விடுற, உண்மை சாதகமா இருந்தா எடுத்துக்கிற. அதை எப்படி சொல்லிக்காரு, 24:49 சொல்லி காட்டுறான். உண்மை உனக்கு எதாவது அதை அவனுக்கு சாதகமா எடுத்துக்கலாம். நட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வட்டினா சாதகம், 5 போட்டா 10 கிடைக்கும், அதை சேர்ந்துடுறான். அது எல்லாம் ரெண்டா இருந்தா அவன் பின் வாங்கிடுறான். ஏதாவது தர்மம் செய்யி, அல்லாவுடைய பாதையில ஜக்காத்தை அள்ளி குடிஞ்சா நம்ம கொடுத்தா குறையுமே அப்படின்னு சொல்லி, கொடுத்தா குறையாது, பன்மடங்கு எல்லாம் பறிக்க தருவான் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன செய்யறான், யூதர்கள் மாதிரி, யூதர்கள் தான் அந்த மாதிரி செய்வான். யூதர்களுக்கு ஏதாவது சாதகமா இருக்குன்னா அதை கூடிய அந்த வேத வசனத்திலிருந்து எடுத்துக்கிடுவான். அதுல அவனுக்கு ஒரு நட்டம் தர வேண்டியது இருக்குன்னு அதை பின்பற்ற மாட்டான், அதை முரண்படுவான் அந்த விஷயத்துல. அந்த புத்தி வந்துடக்கூடாது பூமியிற்கு என்றெல்லாம் என்ன செய்யறான், இதையும் சொல்லி காட்டுறான். இன்னும் நரக தண்டனையில இந்த வட்டி கொடுக்கிறவங்க தண்டனையை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கனவுல பாக்குறாங்க, பெரிய ஹதீஸ் ஒவ்வொன்னையா பாக்குறாங்க. பார்த்துட்டு வரச்சுல ஒரு நபர் என்னன்னா ரத்தம் அன்ஹார், ரத்தம் போன்ற ஆறில் ஒருவன் உள்ள கிடக்கிறான். அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது என்றால், அவன் கரையேறி வர்றான், புடிச்சு தள்ளி விடுது, சும்மா தள்ளி விடல, கல்லை கொண்டு அவனை அடிச்சு அதுல விழுந்து கடை நாசமாப்பா அந்த ஆறுல அப்படின்னு ஆத்திலே தள்ளி விடப்படுகிறது. மறுபடியும் மீண்டு வருகிறான், மறுபடியும் கல்லை தூக்கி வீசி அவனுக்கு தள்ளி விடப்படுகிறது. தள்ளி விட்டப்பட்டவன் இப்படியே மறுபடியும் நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மாஹாதா கானஃப குல்து மாஹாதா, இது யாரு, ஏன் இப்படி நடக்குது? ஃபகால அல்லதீன ரஅய்துஹு ஃபின்னார் அகலு ரிபா, இவன் தான் வட்டியை தின்னவன். வட்டியை தின்னவனுக்கு தண்டனை என்ன, கடுமையான தண்டனை என்னன்னு கேட்டா, ரத்தம் மாதிரி ரத்தத்தை உரிகிறான். பாவப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சி பலவீன மக்களை சுரண்டி திங்கக்கூடிய கயமத்தனமான வேலை செய்யறாங்கன்னா, ரத்தம் மாதிரி யாரையும் அவனை போட்டு பிறட்டி எடுத்து அப்படி கரையேறி வரச்சல மறுபடியும் தள்ளி விடுறதுல கண்ணால் அடிச்சு தள்ளி விடுறது, இப்படியே உள்ள கிடக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கனவில் கண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. வட்டியுடைய தண்டனையை பார்த்துருங்க, நேரடியான செய்தி. அப்ப வட்டி என்பது சமுதாய சுரண்டல். அதை நம்ம எப்படி நினைத்து கொண்டு இருக்கிறோம் என்றால், இது ஒரு பெரிய வட்டி இல்லை, நாங்க சின்ன வட்டி என்ன, பெரிய வட்டி என்ன, கந்த வட்டி என்ன, வட்டிக்கு பேர் பல போர்வையை போர்த்தி கொண்டு வந்தாலும் மனித சுரண்டல் தான். அதை விட்டு விலகுனா அது என்ன செய்யணும், அதுக்கு ஒரே இது என்ன, ஒரே குறிக்கோள், அல்லாஹ் எங்களுக்கு தரச்சு, இந்த அச்சம் வரணும், அல்லாஹ் எங்களுக்கு இதை விட்டு ஒதுங்க சொல்லிட்டான் என்று நிலைப்பாடை எடுத்தால் பேராசை குறைஞ்சிரும். வட்டிக்கு பக்கம் போக மாட்டான், பைக் வாங்க மாட்டான், கார் வாங்க மாட்டான், ஃப்ரிட்ஜ் வாங்க மாட்டான், வீடு கட்ட மாட்டான். வீட்டு இந்த மாதிரி வட்டி வாங்கி வட்டிக்கு நிர்பந்த அடிப்படையில் செஞ்சிடலாம். நிர்பந்தத்தை என்ன செய்யக்கூடாது, துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. நிர்பந்தத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. நிர்பந்தம் என்றால் எப்படி, ஃபமனிது துர்ர கைர பாகின் வலா ஆகின் ஃபலா இஸ்மி, நீங்கள் வலிய செல்லாமலும் பாவம் செய்யாமலும் நிர்பந்திக்கப்பட்டால் தான். நிர்பந்தம் உண்மையான நிர்பந்தமா இருக்கணும், ஒரு உயிர் போற விஷயங்களா இருக்கணும். அப்படி ஒரு தலபோற காரியம் இருந்து யாரும் உதவி செய்யவில்லை என்றால் விதிவசமாக என்ன செய்துக்கலாம், ஒரு இதை செய்து கொள்ளலாம். நிர்பந்தம் எல்லாத்தையும் நிர்பந்தம் சொல்லுவோமா, வீடு கட்டதெல்லாம் நிர்பந்தமா? அப்ப அந்த அளவுக்கு என்ன செய்யறான், வட்டியில் மூழ்கி இருக்கிறான். நிர்பந்தத்தை துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது, உண்மையானதா இருக்கணும், ஹக்கானதா இருக்கணும். அல்லாஹ் ஏமாத்த பார்க்கிறோமா, அல்லாஹ் நான் அறிந்தவன், அவன் நுட்பமான அறிஞர், அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லதீன யகுலூன ரிபா, அப்படி அல்லாஹ் இருக்குது வட்டியை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கிறான். அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ், இந்த வட்டியை உண்கக்கூடியவர்கள் சைத்தான் தீண்டியது போல், சைத்தான கெட்ட படைப்பு தானே, கெட்ட படைப்பை தீண்டி அசிங்கமா என்ன செய்வான், மறுமையில் எழுப்பப்படுவான். மஸ்ஸன்னா அவனை தீண்டுறது, ஒரு கெட்டதோட அல்லாஹ் என்ன செய்யறான், அவனை சேர்த்து நெருக்கி காட்டுறான். அவன் தடவை அவன் எந்திரிச்சு நிற்பான். எதஹப்பது ஷைத்தான், அவன் தீண்டிய நிலையில் எந்திரிப்பான். இந்த வட்டியை திங்கக்கூடியவர்கள் மறுமை நாளில் சைத்தான் தீண்டியது போல் அவன் எழுப்பப்படுவான். காரணம் என்ன, தாலிகபி அன்னகும், என்ன காரணம் தெரியுமா, ஆலு என்னமல் பையு மிஸ்ர ரிபா, நீ வட்டியை என்ன தெரியுமா சொல்லிட்ட, வியாபாரம் சொல்லிட்ட. வியாபாரம் இதுக்கு வியாபாரம் உதாரணம் என்று சொல்கிறான். கடுமையான வியாபாரம். வட்டியை பூமியின்களையும் உள்ள தருவதற்காக தொன்று தொட்டு அதற்கு பிதாமகனா செயல்படக்கூடிய கையவர்கள் இந்த யூத நாசராக்கள் அதை கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் மத்தியில் அது ஒன்றட கலந்து விட்டது.
கலந்து விட்டு இதெல்லாம் போகுமான்னு கேட்கிறான். போகும், அல்லாஹ் கட்டினா போகும்ல, மறுமை நாள் ஆச்சுன்னா அவனுக்கு போயிடும், நம்பாதவனை விட்டுருங்க. ஆனா இது எந்த அளவுக்கு அதரபாதி வியாபாரத்தை எப்படி கொண்டு வராங்க என்றால், பல சமுதாய தலைவர்கள் தான் இதுல விழுந்திருக்காங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னா, நான் கப்பல் வாங்கணும், அதாவது கப்பல் வாங்கணும்னு சொல்லி நெல்லை மதுரை மாவட்டங்கள்ல வந்து இந்த கொள்கை சகோதரர்களை பிசினஸ் சொல்லி அவனை வந்து நைஸா பேசி பல பேர் அதில் விழுந்துட்டாங்க. 5 லட்சம் கொடுத்தா உங்களுக்கு 10 லட்சம் கிடைக்கும், வட்டி கிடையாது, லாபங்க, பிசினஸ்ங்க, பெட்ரோல் பங்கு செய்ய போறோம் இப்படி சொல்லி 10 வருஷம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஏன்னா பல பேர் ஓடிட்டான் ராத்திரியோட ராத்திரியா. இதுல கொள்கை சகோதரர்கள்லாம் பிசினஸ் சொல்லி 5 லட்சம் கிடைச்சா 10 லட்சம் கிடைக்குன்னு சொல்லி மாட்டி எழுதிருந்தான். அப்ப ஊர்ல இருக்கிற ஒரு பிரமுகரெல்லாம் பிடிப்பான். நல்லவ மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பான்ல, இயக்கவாதிகள், கொள்கைவாதிகள், கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள், நல்ல ஒரு இவனுக்கு ஒரு காரையும் கையில கொடுத்து அவனையும் ஏசி ரூம்ல உட்கார்ந்து பேச வச்சு நைசா கொடுத்து தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டது இவன் மக்கள் மத்தியில கரெக்டா பேசி கனெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாசம் வரைக்கும் 1 லட்சத்துக்கு 5000 10,000 கொடுத்துட்டு இருப்பான். பணம் கொடுத்தாதான் பள்ளியடிக்க தயாரா இருக்கிறவன்டா, இது எங்கேருந்து வருது, எப்படி வருது, வட்டியா, அதெல்லாம் இவன் கரெக்டா பிசினஸ் தரேன், கமிஷன் நாங்க இந்த பிசினஸில் போட்டுக்கிறோம், அதுல வரக்கூடிய சேரன்னு சொல்லி கொள்கைவாதி மார்க்க அறிஞரையே கவனிச்சான். ஒரு ஆதாரபூர்வமான செய்தி. அவங்க எல்லாம் திட்டம் கொடுத்தோன்னு இவன் தெரிஞ்சாங்க. கொடுத்தோன்னு ஒரு 6 மாசம் வண்டி ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. நல்ல பழுக்க கோடான கோடியை எடுத்துட்டு அப்போ அவனுக்கு சரியா அமையல. அமைஞ்சாதான் கொடுப்பான். கண்கட்டி வித்தையை, குரலி வித்தையை பொறுத்த வரைக்கும் அமைஞ்சாதான் அவன் படிச்சு வச்சிருப்பான் சில வித்தைகள். இந்த மாதிரி பிசினஸ்கள் தான் பேசுறதுக்கு தந்திரமான ஆசை வார்த்தைகள், சில போதனைகள்லாம் அவனுக்கு தெரியும். நேக்கா தக்கல எதிர் கேள்வி கேட்டவன தள்ளி விட்டுருவான். இதுல அப்படி விடக்கூடியவனை தான் அமைக்க வச்சிருப்பான். அப்ப அமைக்க வச்சு எல்லா கோடையும் எடுத்துட்டு ராத்திரியா ஒரு எஸ்கேப் ஆயிட்டான். எஸ்கேப் ஆகி 8 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரான். அது இல்லாம நீங்க நினைக்கலாம், அவனை பிடிபட்டாலும் காசு கிடைக்காது, செத்தாலும் காசு கொடுக்க மாட்டான். அவனை ஜெயில சாப்பிட்டு ஜாலியா இருப்பானே, காசை என்னை ஒருத்தவன் சாப்பிட்டா பிரியாக்காரன் ஏமாத்திட்டான் சார் அப்படின்ட்டுருவான். என்னை ஒரு மேலை நாட்டுக்காரன் ஏமாத்திட்டான்னு சொன்னா என்னை இவன் கேஸ் போடுவான். இவன் கொலை செய்தவனுக்கு உள்ள ராஜபாகமா பிரியாணி கொடுத்தான். ஏமாத்தி சீட்டிங் கேஸ் தானே, என்ன செஞ்சிருவான், தலையை சீவிடுவானா? இல்லவே இல்லை, என்னை இன்னொருத்தன் ஏமாத்திட்டான், என்னைய போட்டு கண்டனமா வெட்டிக்கோ, காசு கிடைக்காது. காசெல்லாம் பதுக்க வேண்டிய இடத்துல பதுக்கிடுவான். அப்படி நேரா கிடைச்சாலும் கொஞ்சமா தான் மிச்சம் கிடைக்கும். இப்படி பயங்கரமான வார்த்தையை பேசி ஏமாத்தினவன் தான் இருக்கான். அப்ப வட்டியை வியாபாரம் மாதிரி அப்படி காட்டி அவனை ஏமாற்றக்கூடிய அம்சம் கடுமையாக இருக்கிறது. எப்படி அவனை சொல்ல முடியும்? வியாபாரங்கிறது கண்ணுக்கு கண்ணு இருக்கணும்ல, திட்டவட்டமா இருக்கணும்ல. மாசம் 5000 ரூபாய் என் நஷ்டம் வராதா? நஷ்டமே வராத, சொல்லி வச்ச மாதிரி 5000 ரூபாய் வந்துருமா? அப்ப அது வட்டி. அவ வட்டியை கவனமா இருக்கணும். வட்டிக்கு ஏத்து போக கூடாது, அதற்கு உதாரணம் பேசக்கூடாது. வட்டி தெளிவா தெரிஞ்சு வைக்கணும். இதை நாங்க மறுக்கிறோம், எங்கள் அல்லாஹ்வுக்காக மறுக்கிறோம். நான் லாபமாக இரு. எந்த அளவுக்கு லாபம் என்றால், இந்த அரபு நாட்டுக்கு தான் வந்து போவாங்க. அரபு நாட்டுல வந்து அவனையும் சும்மா விடாம இப்படி எத்தனை வருஷத்துக்கு சம்பாதிப்பீங்க அப்படின்னு அங்க வந்து தினார்களையும் ரியால்களையும் வட்டிக்கு கொடுத்துருவான். வட்டிக்கு கொடுத்தவொடனே மாசம் சம்பளம் வாங்கினா அவன்கிட்ட கரெக்டா வாங்கிடலாம்ல, அந்த வட்டி துட்டு கிடைச்சிடும். அசலை வந்து அவன் ஊரை விட்டு தப்ப முடியாது. ஏன்னா கம்பி ஆளான்னு ஒரு சட்டம் வச்சிருக்கான், அங்கேயும் வட்டி கொடுக்குறான். கம்பி ஆளான்னு சொல்லி அதில் எழுதி மம்முனு சாப்பிட போட்டு விட்டுருவான். நாட்டை விட்டு போக முடியாது. ஆனா அதுல கடன் மட்டும்தான் இருக்கும், வட்டியை எழுத மாட்டான். வட்டி எழுதுனா நாட்டில் பிடிச்சிருவான்ல, வட்டியை இவன் போய் வாங்கிடுவான். இப்படி ஒரு வட்டியை வந்து உலகமாக மோசடியாக அதுல நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு உனக்கு ஒரு 2 பைசா தரேன், இதுல நீ இன்னொருத்தருக்கு வட்டி கொடு. எப்படிப்பட்ட ஒரு மனித சுரண்டல் பாருங்க. பாரம் நல்லா வச்சிருக்கான் உள்ளத்தை. ஏன் அங்க கடன் பக்கத்துல போட்டு கடனா கொடு, சும்மா தானே வச்சிருக்க பணம். அப்ப இதற்கு என்னன்னு கேட்டா சர்வீஸ் செய்யணும். டெவலப்மெண்ட் வந்து அரபு நாடுகள்ல வந்து காரு எல்லாமே வாங்குவான், வட்டி கிடையாது. ஏன்னா அவனுக்கு சம்பளத்துல அவன் கட் பண்ணிடுவான். கவர்மெண்ட்ல எல்லாமே அந்த ஆதார் மாதிரி அந்த ஐடியில வாங்கிடுவான். எப்படி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சர்வீஸ் பண்றாங்க மக்கள் சேவை ரேஷன் கடையில, அதே போல வட்டியில பேங்க் வச்சு அந்த ரூபா இருக்கணும். 10,000 ரூபாய் பட்டா 10,000 ரூபாய் இருக்கணும், 1000 ரூபாய் பட்டா 1000 ரூபாய் இருக்கணும். இவன் எல்லாத்தையும் ஏமாத்துறானே. மெசேஜ்ல துட்டு எடுக்கிறான், 1000 ரூபாய் லோ பேலன்ஸ் போயிட்டா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிரு, வந்துட்டு போயா. உலகமாக வட்டி மோசடி திருடர்களாக இருக்கான். உலகமாக திருடன். இது பேசக்கூடியவன் திருடன். அதுதான் வட்டிக்கு படிப்பு வச்சிருக்கான். சிஏ கிட்டத்தட்ட அந்த கணக்கு வழக்கெல்லாம் வட்டிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டான். அப்ப கல்வியையும் வியாபார வணிகமாகிருக்கான். என்ன வியாபாரம், துட்டு சோய்கள். அப்பாவி மக்களை பயன்படுத்துறது, பாமர மக்களை பயன்படுத்துவது. படிசோரனா ஆகிட்டே இருப்பான்ல.
அவனை பயன்படுத்தி எப்படி சுரண்டலாம், ஏமாத்தலாம் என்பதை தனியா திட்டம் போட்டு படிச்சு நாசக்கார காரியத்தை யூத சூழ்ச்சி வரையில் மூமின்கள் ஒன்றுதான் பார்த்துக்கிட்டே இருக்கான். இவ்வளவு நாள நம்ம ஒண்ணும் காசே வரமாட்டேங்குன்னு சொல்லி இந்த நைசா இந்த பசப்பு வார்த்தைக்கு அடிமையாகி என்ன செய்யறதான் பொத்துன்னு விழுந்தோம். பொத்துன்னு விழுவதற்கு சில டெக்னிக்கல்லாம் வச்சிருக்கோம். கார் பைக் எல்லாம் கொடுத்து ஏங்க நம்ம இது ஹலால் கிடையாது. எப்படி எல்லா கடையிலையும் நான்வெஜ் ஹலால் போட்ட மாதிரி வட்டியை என்ன செய்தான் அவன் ஹலால் மாதிரி பேசிட்டான். அதுல நிறைய பேர் விழுந்திருக்காங்க. விழுந்து பேங்க்லயும் வட்டி தான் போடுறான், பிக்ஸட் டெபாசிட்ல, அப்புறம் அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இன்சூரன்ஸ்ல போடுறான். இன்சூரன்ஸ் தனியா ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறான். இவ்வளவு லட்சங்களை போடுங்க, இத்தனை வருஷத்துக்கு 20 லட்சம் ஆயிடும். என்னைக்கு எனக்கு என் 10 லட்சத்தை நான் வச்சுக்கிறேன், அதனால எனக்கு என்னத்தையும் ஹலாலாக்கி இருக்கானே அதை கவனமா வச்சுக்கிறோம். அப்ப ஹலாலாக்கி நமக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறான். நீ அந்த மானக்கட்ட ஈனச் செயலுக்கு விடுகிறோம், ஏன் அல்லாஹ் அஞ்ச மாட்டிருக்கோம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? வட்டியை வியாபாரம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அல்லாஹுல் பைய ஹரம ரிபா, அல்லாஹ் தான் உனக்கு வட்டியை ஹராமாக்கிட்டானே, நீ அதுக்கு போற. வஜாஹு மஐதத்துன் மின் ரப்பிஹி, இந்த போதனை வந்த பிறகு வதன்ஹா, அதை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். ஃபலஹு மஸலஃப, அதுல ஏதாவது மிச்சம் மீதி கொடுத்ததுல முதல்ல கொடுத்திருப்பிய அதெல்லாம் உன்னோட வச்சுக்க போ, அதெல்லாம் நீ பயப்பட வேண்டாம், அதெல்லாம் வச்சுக்க. ஆம்பிரிஹி இலல்லாஹி வமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நாரிஹும் ஃபீஹா ஹாலிதூன். இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் என் கட்டளையை நீ புறக்கணித்தால் அவன் ஹும் ஃபீஹா ஹாலிதூன், என்றென்றும் நரகத்தில் இருப்பான் என்று அல்லாஹ் சொல்றான். அவன் வட்டியில என்ன செய்திடக்கூடாது, லாப நட்டங்களை அல்லாஹ் தடை செய்தால் அதை நான் செய்ய மாட்டேன். எத்தனை விஷயத்தை நம்ம தடை செய்ததை பண்ணி சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோம். அதை பத்தி பேசுவோமா, வாயிலான அன்றோ அப்படின்றோம். அவன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வச்சுட்டு வட்டியாளர்களை கொடூரமாக இருக்கணும், நயவஞ்சக செயல். எப்படி கணக்கு, என்ன ராஜபோக திட்டம், 10 லட்சத்துக்கு 20 லட்சம், என் 10 லட்சத்தை நான் சம்பாதிச்சு நல்லபடியா வாழ மாட்டேனா, வாழ முடியாதா, வாழ்ந்தது கிடையாதா? என்ன இந்த கைமத்தாங்கள் அதிகமா 40 வருஷம் 25 வருஷத்துல வந்திருக்கு. பேங்குங்கிற வட்டி கடையை வைத்து எல்லாமே வட்டி கடை உள்ள போனாலே அந்த அளவுக்கு வட்டிங்கிற எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கோம். சுரண்டல், சமுதாய சுரண்டல் என்றால் அப்படி இருக்கிறது. பொருளாதார சுரண்டல், பண வெறி. இந்த வெறி குறையணும், பேராசை குறையணும் என்று அந்த வட்டி கிட்ட அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று என்ன வரணும்? வட்டியை தடுத்துட்டா நீங்க பைத்துல் மால்ல துட்டு தெரிவிக்கலான்னு கேட்க முடியாது. பைத்துல் மால் வச்சாலும் சமுதாய பிரச்சனையை பெரிய ஒழிக்கவே முடியாது. எத்தனை பைத்துல் மாலையோ மூடிட்டு போயிட்டாங்க, ஏன்னா அங்கேயும் தொப்பி போட்டு போயிடுவான் மனுஷன், அவன் வாங்குற மாதிரி வாங்கிட்டு போய்க்கிறான். அப்ப அந்த மாதிரி கருத்தை எல்லாம் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். வட்டிங்கிறத நான் அழிக்கிறேன். தர்மத்தை வளர்க்கிறேன். தர்மம் ஒன்றை வளர்த்து வச்சிருக்கிறேன். ராஜபோகமா வாழ்றான். வெளிநாட்டுக்கு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறான். இதுல நல்லா இருக்காம மேற்கொண்டு பேராசப்படுறான் பாருங்க. எப்படிப்பட்ட செய்தாவோட தசை திருப்புறான் பாருங்க. இந்த சம்பாத்தியத்திலே ராஜபோகமா வாழ்ந்து இத்தனை வருஷத்தை கழித்து கொண்டு வந்திருக்கா, மறுபடியும் பேராசை. அல்லாஹ் வட்டி அடிக்கிறான், சதக்காவை அடிக்கிறான், வளர்க்கிறான். ஒன்னேதான் வளர்த்து வச்சிருக்கிறேன், என்ன குறைய கண்டுட்ட இந்த வட்டி இல்லாம என்ன கண்டுட்டான்னு கேட்கிறேன். அப்ப இதே வருமானத்துக்கு நல்ல வியாபாரம் 25 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு விற்கிற, நல்ல சந்தோஷமா இருக்கிற, என்ன இருக்கு அதுல சந்தோஷமா வியாபாரத்தை உனக்கு பிரிச்சு விட்டுருக்கிறேன். அப்ப அதுல நீ லாபத்தை சம்பாதித்துக்கொள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, நீ அதுல இருந்து எப்படி பெருக்கலாம், சமுதாய மக்களை எப்படி ஏமாத்தலான்னு சொல்லி இந்த யூத சிந்தனை எப்படி உள்ள பூந்தது, இந்த விஷம் எப்படி உள்ள வந்தது, தரையான் போல் நம்மை அறிந்து விட்டது. அதை ஆதரிக்கிற அளவுக்கு மூமின்கள் என்ன செய்யலாம் இருக்கிறாங்க. இந்த காலத்துல நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்? அல்லாஹ்வின் வசனத்தை என்ன சொல்ல வர்ற, மூமின்கிற நிலைப்பாட்டு கொள்கை என்ன நிலைப்பாட்டில் இருக்கிற உறுதியே எப்படி சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கியாப்பா? அப்ப அந்த நிலைப்பாடு என்ன செய்யணும், கிராஸ் கேள்வி கேட்டு அந்த மாதிரி. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு லா யுஹிப்பு, அல்லாஹ் விரும்ப மாட்டான், குல்லு கஃபாரின் அஸீம், நன்றி கெட்ட மாபாவிகளை நான் விரும்ப மாட்டேன். நன்றி கெட்ட பேச்சு பேசுறியா? நான் உங்ககிட்ட வட்டி போடவா, மழைக்கும் தண்ணிக்கும் எல்லாத்துக்கும் நான் உனக்கு கணக்கு போடவா? ஒவ்வொன்றுக்கும் 5 ரூபாய் 10 ரூபாய் நம்ம வட்டிக்கு கணக்கு போடுறியா? தில்லுமுள்ளு கணக்கு. இந்த சூழ்ச்சி உள்ளத்தில் ஊடுருவிட்ட எங்க போய் முடியும்? உதவிங்கிற அந்த சாம்ராஜ்யமே மொத்தமா அழிஞ்சு விடும். அவன் இதை எந்த வகையிலையும் நியாயப்படுத்தக்கூடாது. வட்டியை எவ்வளவு வச்சிருக்கான், வட்டி வாங்கினா கள்ள கணக்கு காட்டி இந்த ஆடிட்டர் வட்டி வாங்குறதுக்கு திட்டம் போடுவான். பெரிய பெரிய வியாபாரி உங்க சொந்த பணத்தை கொடுக்காதீங்க, வட்டிங்கிற மாதிரி கணக்கு காட்டுங்க, அப்புறம் நீங்க தப்பிச்சுக்கலாம். எப்படி எல்லாம் கள்ள கணக்கு வச்சிருக்கான் பாருங்க.
அதுல மூமின்கள் ஓடுறான், நல்ல கோடீஸ்வரன் தான், கண்ணு முன்னாடியே பார்த்துருக்கோம், நல்ல மல்டி மில்லியனர் வட்டி வாங்குறதுக்கு கணக்கு காட்டுகிறான். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி கணக்கு காட்டினா அவனுக்கு அதுல வந்து சலுகை கிடைக்கலாம், எனக்கு நிறைய நாசுங்கன்றுவான். அல்லா தடுத்துனா சிந்தனை எங்க போச்சு? அப்போ சாதகம் பார்க்கிறோம். எப்படி சாதகம் பார்க்கிறானா? உலகத்தில் எனக்கு எதுவும் கிடைக்கும் என்றால் நான் எவன் தாலியா இருப்பேன், அதெல்லாம் அல்லாவுடைய வசனத்தெல்லாம் நான் காதுல போட்டுக்க மாட்டேன். அல்லாஹ் விட்டுருவானா உன்ன? மறுமையில நீ தப்பிச்சிருக்கியா? மறுமையில நரக நெருப்புக்கு நீ சொந்தக்காரனாக இருப்பாய். எவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லி அல்லாஹ் உனக்கு ஹராம் என்று சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு வாழ்ந்திருக்கிற? நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை உனக்கு வைத்திருக்கிறான். அதற்காக இந்த வசனங்களை அச்சமூட்டி எச்சரிக்கிறான். நீ ஒதுக்கிக்கன்னு சொன்னா அதுக்கு இப்படி ஒரு வியாக்கியானம் கொடுப்பாயா? ஒதுக்கி கொள்ளணும், ஒதுக்கி கொள்ளணும். ஒதுக்காம நீ இருக்கக்கூடியவர்களை எடுத்து சொல்லணும். பயங்கரமான செயல். நாடு மட்டும் கிட்டத்தட்ட 150 லட்சம் கோடிக்கு மேல வட்டி கடன் இருக்கு. ஒரு காலம் இவன் கிடைக்க மாட்டான். அதுவும் கடந்த 10 வருஷத்துல 100 லட்சம் கோடிய இந்த கைமத்தரமான அரசு ஏற்றி விட்டுருக்கான். கோட்டை சுட்டு போடுற பிளேட்ல சுத்துறதுக்கும், உல்லாசமாக இருக்கிறதுக்கும், ராஜபோக வாழ்க்கை வாழ்வதற்கும், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்களை மந்தைகள் போல் காட்டி உலக வங்கியில் கடனை வட்டியை வாங்கி குடிச்சு வச்சிருக்கோம். அவ்வளவு ரூபாய் எங்க நாடே பேரும். ஏதாவது ஒண்ணா கரெக்டா உட்கார்ந்துருக்கான். அந்த கொள்ளடிக்கிறவன், இந்த திட்டம் போடுறவனா கப்பல் ஓரமா தான் உட்கார்ந்துருப்பான். உடனே கப்பல் ஏறி தப்பிக்கிறதுக்கு கரெக்டா உட்கார்ந்துருப்பான், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு. அப்ப மக்களை வந்து ஒரு பண சுரண்டலா வச்சிருக்கான். என்னன்னு சரி, கல்வி படிக்கிறதுல என்னங்க, இந்த படிப்புக்கு என்ன லாபம் கிடைக்கும், என்ன சம்பளம் கிடைக்கும், ஆரம்பத்துல எவ்வளவு 1 லட்சம், அது 2 லட்சம், எல்லாம் கிடைக்கும். அப்ப காசுங்கிறது அந்த அளவுக்கு மனிதன் மத்தியில் வெறி அதிகரித்திருக்கு சகோதரர்கள். அல்லாஹ் நாடியதை தருவான். ஏன் இவ்வளவு வெறி எங்கேருந்து வருது? இந்த ஹவா. இதுல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு ஒதுக்கி கொள்ளுங்கள். ஆமனும் நம்பிக்கை கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ வர்ஜூமா பக்கிய, நீங்கள் மிச்சம் இருக்கிற வட்டியை விட்டு விடுங்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, வட்டியை திங்காதீர்கள். மா பக்கிய, நீங்கள் பாக்கி ஏதாவது வட்டி கிட்டி இருந்தா அதை விட்டு ஒழிச்சு விட்டுருங்க. மறுபடியும் நான் திருந்தனா போதும். நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த வட்டியை விட்டு விலகி கொள்வீர்கள். நம்பிக்கை கொண்டிருந்தால், மூமினா இருந்தா வட்டியா இன்னைக்கு கேள்விப்பட்டது மறு கணமே அதை விட்டு ஓடிடுவான். அப்போ வட்டியை மோசமான செயலை செஞ்சுட்டோமோ, அல்லாஹ் நமக்கு தடை விதித்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நன்மைக்கு போய் தான் மனித சமுதாயம் அழிஞ்சுவிடும். அப்படி செஞ்சு நம்ம அல்லாஹ்வை முன்னிறுத்தி பேசுறோம், அது ஒரு பக்கம். இந்த எக்கனாமிக் ரேஞ்சில பேசுறோம், அதுவும் பயங்கரமான மோசம். நம்ம எக்கனாமிக்க பேசுறதுக்காக அல்லாஹ்வின் வசனங்களை எடுத்து வைக்கிறோம். இதுல என்ன மாதிரி மோசடி இருக்கு, இதுல லாபம் கிடையாது, இதுல நஷ்டத்தான், இது பாக்குறதுக்கு கண் கவர்ச்சியா இருக்கும். புள்ளி விவரம் பேச வரல, அப்படி அதை நீங்க சிந்தித்துக் கொள்ளலாம். அதாவது பெரிய பெரிய அறிவாளிகள் இருப்பாங்க, ஆனால் அது அவ்வளவு மோசடியா இருக்கு. என்னத்தை இந்த வட்டியை வாங்கி சுங்கஞ்சாவடியில இன்னும் வரைக்கும் கட்டிட்டு தான் போறோம், விலைவாசி கூடிதான் இருக்கு. என்னத்தை சாதிச்சுட்டான்? அவ மக்களை மந்தையா ஆக்கி வட்டியா ஆக்கி மக்களுடைய சுரண்டலை எடுத்து அவன் என்ன செய்திருக்கான்? மஞ்சள் குடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மூமின் அதில் என்ன செய்திருக்கணும்? அவன் மறுமை வாழ்க்கைக்கு நம்ம வாழ்றோம். உலக வாழ்க்கை தூசிக்கு சமம். நபிசராசன் சொல்றாங்க, ஒரு ஊசியை கடலை குத்திட்டு எடுத்தா என்ன வருதோ அதுதான் அந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஊசியில குத்துனா என்ன வரும்? ஒண்ணுமே கிடையாது. அப்போ உலக தூசி. அப்ப அப்படிப்பட்ட உலகம் அல்ல. நம்ம முயற்சி பண்ணுவோம், எதை தந்திருக்கான்னா அனுசரிங்களா, இந்த வார்த்தை வந்து விட்டா வாழ்ந்துடும். என்ன உங்களுக்கு அப்படி ஒரு அவனுடைய இருப்புக்கு தக்கன வாழ முடியாதா? இருப்புக்கு தக்கன தன்னை நப்சை கட்டுப்படுத்தலன்னு என்ன ஒரு உதாரணம்? இதெல்லாம் சொல்ல முடியும் உலகத்துக்கு. நிவாரணம் சொல்லிட்டு இங்க வாங்க, உங்க பிரச்சனை தீர்க்கிறதுக்கு 10 லட்சம் வச்சிருக்கேன்னு சொல்ல வரல. அப்படி சொன்னாலும் பிரச்சனை ஓயாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க தெரியுங்களான்னு சொல்லி புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை கேட்கறதா வேஸ்ட். என்ன சொல்ல வரீங்க? அப்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்க வேண்டியதான். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை கொண்டு இருந்தால் இன்குன்தும் முஃமினீன், சரத்தா சொல்றான். நீங்க நம்பிக்கை கொண்டு இருந்தா நீங்க செய்யுங்க, இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் என்று அல்லாஹ் நினைச்சான். அப்ப எச்சரிக்கையான வார்த்தை. அது போக மறுபடியும் இன்னொரு வார்த்தையை சொல்கிறான், இல்லம் தஃபலு, இதோட ஒதுங்கிக்கோ, ஓடி தஃபலு, இதோட நீ செய்யறதை நிறுத்திக்கோ. ஃபதுனு பிஹர்பி மினல்லாஹ், நீ ஒதுங்கவில்லை என்றால் பிஹர்பி மினல்லாஹ் வ ரசூலிஹி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் போர் பிரகடனத்துக்கு நீ உறுதி செய்து கொள், யுத்தம் செய்வதற்கு. ஹர்பி மினல்லாஹ், மனித மோசடியே ஒரு இஸ்லாம் மார்க்க மாதிரி எந்த உலகத்துல எவனுமே சொல்ல முடியாது. எந்த சித்தாந்த கருத்து எவனா ஒருத்தன் வட்டிக்கு எதிராக போர் பிரகடனம் செய்வானா? மனிதன் செத்தா என்ன நான் வாழணும்னு சொன்னா அனைத்தையும் ஞாபகப்படுத்துவான். எந்த இயக்க கருத்தா இருக்கட்டும், எந்த குப்பைகளாக இருக்கட்டும்,
வட்டிக்கு எதிராக பேசுவானா? பேசவே மாட்டான். இஸ்லாம் ஒன்றுதான், ஒரு மோசடி விடாது. ஏதா இருந்தாலும் சரி லைட்டா பிசுறு தட்டா தட்டி விடு. அப்படிப்பட்ட ஒரு பியூரான மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம்ல மனிதன் உருவாக்கி கொண்டு வந்தால் இதெல்லாம் ராஜபோகமா வாழலாம். இதை எதுக்கு பேசா? வட்டியை தான் வியாபாரமா ஆக்கி வச்சிருக்கான். உலகமே பேங்க்ல அங்கீகரிக்கிறான், எல்லாம் அங்கீகரிக்கிறான். குடும்பம் இருக்கான், ஒவ்வொரு வீட்லயும் வந்து நிற்கிறான். பைக்கில் வந்து தண்டல் வட்டி 6 மணிக்கு ஏகப்பட்ட இஸ்லாமிய சமுதாயம் கூட வாங்கியிருக்கு. வாங்கி நின்று சண்டை போட்டு வாங்கிட்டு போறான். அந்த வட்டி பைசாவை ஆதரிக்கிறார்கள், வாங்குறார்கள், இந்த போதனையை புறக்கணிக்கிறார்கள். ஏன் இந்த பேராசை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். பல வீடுகளில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ஆசை வார்த்தை பலவீனத்தை அவன் சொல்லியிருப்பான். எத்தனை நாளைக்கு தான் கஷ்டப்படுவீங்க, வாங்கு பிரிஜ வாங்கு அதை வாங்கி என்று சொல்லி கவுத்து விடுகிறான். வீட்டு வாசல் இருந்து வாங்கிட்டு போறான் வரைக்கும் வந்து ஓயல் அந்த தண்டல் வட்டிலாம் மறைமுகமா இருக்கத்தான் செய்யுது. பல கடைகளில் நின்று வாங்கிறோம். அந்த என்ன சொல்றான், அப்படி ஹல்பி பின்னல்லா போருக்கு ரெடியா இருக்குங்க. நேரடி சொல், சண்டை சச்சரவுலாம் இல்ல, ஒதுக்கிக்கொள்ளலாம் இல்ல, போருக்கே வந்து போருக்கு நிகராக ஒரு வன்மமான செயலை அல்லாஹ் கண்டிக்கிறான் என்றால் முற்றிலும் ஒதுக்கிக் கொள்ளணும். படக்கும் நீங்கள் மன்னிப்பு கேட்டு தெரிந்து கொண்டால் புலசும் அம்பாளக்கும் பழைய பாக்கியெல்லாம் நீயே வச்சுக்கோ. வலா சதுரமூன் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது. வலா துதிரி மூன் மறுமையிலே அநீதி இழைக்கப்படாது. இங்கேயும் அநீதி இழைக்கப்படாது, மறுமையிலே அநீதி இழைக்கப்படாது என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்படிப்பட்ட விஷயங்களை கண்டிக்கிறாங்க. போருக்கு நிகராக அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அது போக என்ன சொல்லணும், அதாவது அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏன் உள்ள போய் நின்று பேச, அவன் முடிவெடுத்துட்டா என்ன அப்படியே ஒரு வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னமல் காண கவுலுல் மூமினூன் நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, இதாது இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்குமு பைனஹும் நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு மத்தியில் யஹ்குமு ஒரு தீர்ப்பு சொல்லிவிட்டால் எப்படி தெரியுமா இருக்கணும் ஒரு மூமின், அதை கட்டுப்பட்டன்னு சொல்லணும். எப்படி பேசணுமா, யகூலுன சமிஅனா வ தஅனா செவியேற்றோம் கட்டுப்பட்டோம். இந்த வார்த்தை வாயில வரணும். என்ன கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன அல்லாஹ் ரசூலுக்கு தெரியாதா, இது அல்லாஹ்க்கு தெரியாதா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றோம், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வட்டி என்ற விஷயத்துல கடும் போக்கை கையாளணும் சொல்லிக்கிட்டே போகலாம். கடும் சொல்ல அவ்வளவு வார்த்தைகள் இருக்கு. அதை தள்ளுபடி பண்ணா அல்லாஹ் மறுமையில பாவத்தை தள்ளுபடி பண்றோம். அந்த அளவுக்கு வட்டியை சொல்லப்படுகிறது. அந்த வட்டியை விட்டு முழுமையாக யாராவது சேர்ந்திருந்தால் ஒதுக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாகவும், இந்த மாதிரி பேங்க், இந்த மாதிரி பிக்சட் டெபாசிட், எல்ஐசி என்ற அனாச்சாரம் அனைத்தையும் விட்டு ஒதுங்கக்கூடிய மக்களாகவும், ஒதுங்காமல் இருந்தால் எடுத்து வைக்க மக்களாகவும், அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மக்களாகவும் உங்களை என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வான் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புடைய சகோதர சகோதரிகளே, இந்த வட்டிக்கு நெருக்கமான ஒரு சொல்லாக இந்த டிராவல்ஸ் மேன் பவர் சப்ளை வச்சு நடத்துவாங்க. அதுல புதுச்சேரியை பாண்டிச்சேரியை சேர்ந்த ரமேஷ்குமார் என்றவர் ஒரு 4-5 நாள் ஆச்சு. அதை மட்டும் பிடிபட்டுட்டான். அதனுடைய பாஸ், அதனுடைய முக்கியமான உணவர். எப்படி பாருங்க, அது கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல மோசடி, 3400 பேர் ஏமாந்துருக்காங்க இந்த விசாங்கிறதுல. இது அப்பப்போ நடக்கும். ஏன்னா இந்த மேன் பவர்ங்கிறத வந்து கவர்மெண்டே அங்கீகரிச்சு இருக்கிறான். அவன் அதுல வந்து ஒரு படிச்சவன் பேராசைப்படுறது, படிச்சவனுக்கு ரம்மி விளையாட்டுலாம் தூக்கு போட்டு சாவறான்னு அந்த மாதிரி 5 லட்சம் சம்பாதிச்சு மேற்கொண்டு ஆசை. எப்படி பாருங்க, என்ன எப்படி சொல்றாங்க, நல்ல சம்பாதிச்சதுல இருக்கா. மறுபடி இவன் 18 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கான். 18 லட்சம் ரூபாய்க்கு 2 கார் வாங்கலாம், அழகான கார் புதுசா. 18 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கூட வச்சிருக்கலாம். கனடா போறதுக்கு 17 லட்சத்தி சில்லறை கொடுத்துருக்கான். 18 லட்சம் கொடுத்துட்டு இவன் கம்பியை நீட்டிட்டான். வாங்கணும். ஏன்னா டிராவல்ஸ்காரன் ஒரு இடத்துல இருக்க மாட்டான், டக்குன்னு சட்டை எழுந்துருவான். பேச்சு பட்டும் பேச்சாது. எல்லாத்தையும் சொல்ல வர ஒரு 10-20% நல்லவன் இருக்கான். அதுவும் சந்தர்ப்பத்துக்கு நல்லவன். அவனும் மாட்டிக்கிட்டு அவனும் கெட்டவனா இருக்கும். பொய்யெல்லாம் மொத்தமா குத்தைக்கு வாங்கி வச்சிருப்பாங்க. அதனால இந்த விஷயத்துல என்ன சொல்ல வருகிறான் என்றால், இவன் மாட்டினோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இந்த கிரைம் பிரான்ச் முக்கியமான கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுல ஒரு 3 பேரை குடிச்சிட்டான். பணம் திரும்ப கிடைக்கிறீங்களா, 200 கோடிக்கு மேல ஆட்டையை போட்டு போயிட்டான். அவன் அவ்வளவு ரூபாயும் கிடைக்காது. அப்ப இந்த மேன் பவர் சப்ளை என்றால் படிச்சவன் ஏமாந்துருக்கான், படிக்காதவன் நல்லாவே ஏமாறுவான். 1 லட்சம் 2 லட்சம். அவன் வந்து இந்த மேன் பவர் சப்ளைல வந்து அந்த கம்யூனிகேஷன் அந்த ஓனர்கிட்ட பேச விட மாட்டான். இவன் விசாவை வாங்கி அங்க என்ன நடக்குங்கிறது அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஒரே குறிக்கோள் விசாவை கொடுத்து அவன் இருந்து காசை கலக்கிறது மட்டும்தான். 1 லட்சம் ரூபாய். அப்ப கலந்துருவான், அவ்வளவுதான் என்ன செய்வான், ஆட்டையை கொடுத்து போயிருவான். அந்த 1 லட்சத்துக்கு அவன் வட்டி வாங்கி கூட கொடுப்பான், நகையை அடகு வச்சு கூட கொடுப்பான். ஏன்னா வெளிநாடு அப்ராடு போறேன்னு சொன்னா எதை செய்யறதுக்குனாலும் நாட்டு தயாரா இருக்காங்க, வீட்டுல ஒழிஞ்சு போன்னு. அப்ப காசை கொடுப்பதற்கு
வட்டி வாங்கி கொடுப்பான், நகையை வீட்டுல வச்சு கொடுப்பான், நகையை வித்தும் கொடுப்பான். கொடுத்தோன்னே இவன் மொத்தமா தொகையை போட்டு போயிருப்பான். அப்ப பயங்கரமான ஓடி ஆட்டையை போட்டிருக்கான். பிடிக்கச்சில வந்து யூபியில பல இடத்துல இருந்து வந்திருக்கான். தேரா போட்டு பிடிவன பிடிச்சாலும் என்ன சொல்லுவான், வெளிநாட்டுல என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். அப்ப மேன் பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி, நாங்க ஓனர்கிட்ட பேசணும், சம்பளம் என்ன, அக்ரிமெண்ட் பேப்பர் என்ன எல்லாம் பார்த்து கவனிச்சு போகணும். ஏன்னா இதுல நல்லா ஏமாறுவாங்க. ஏமாறினாலும் இது பெட்டி நியூஸ் மாதிரி வர்றதுனால நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. அதனால அரபு நாடு வேலைகள், வெளிநாடு வேலைகள், கனடா போறதுக்கு ஏமாந்துருக்காங்க. கனடா போறது, அமெரிக்கா போறதுன்னா அதுல ஒரு புள்ளி விவரமே இருக்கு. பேர்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கணும். அந்த அமௌண்ட் அவன்கிட்ட காட்டணும். படிப்பு இருக்குது, பல விஷயங்களை அங்க சப்மிட் பண்ணணும். அவன் சில சட்டங்கள் வச்சிருக்கான் நாட்டுக்கு போறது என்றார். அப்ப அவன் சர்வ சாதாரணமா போக முடியாது, பல லட்சங்கள் செலவு பண்ணணும். சிங்கப்பூர் சைடு, இந்த சைடு போறதா, இந்த அரபு நாடு போறாதுன்னா இங்க பாலைவனம் இங்க போறாது, 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிடுவோம், இங்கேயும் தொப்பியை போட்டுருவோம். அப்ப மேன் பவர் டிராவல்ஸ்காரங்கிறது மொத்த பொய் உருவத்தின் திண்ணம் அவன் தான், அவன் மூஞ்சிதான். அவ்வளவு பேச்சு பேசுவான். கரெக்டா பாஸ்போர்ட்டையும் லாக் பண்ணிடுவான், எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவான். லாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விசா வரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வான், அப்புறம் போச்சு உங்களுக்கு மாடு மாதிரி தள்ளி விட்டுருவான். அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மோசடி கும்பல்லையும் கிட்டத்தட்ட 5 பேரை பிடிச்சிருக்கான். இப்ப ஒருத்தர் அந்த பாஸ்ங்கிறவன் அசாமோடு யூபியில அவனையும் பிடிச்சிருக்காங்க. பிறகு அந்த ரூபாய் கிடைக்காது. இவ்வளவு ரூபாயை வந்து மோசடி பண்ணிருக்கான். 3400 பேரை ஏமாத்திருக்கான். அப்ப எப்படிப்பட்ட பேராசம் பார்த்துருக்கு, எத்தனை பேர் ஏமாந்துருக்காங்க, இன்னும் ஏமாத்துவோம். அப்ப இது ஒரு பலவீனமா பயன்படுத்தி ஏமாத்துறது தான். அதனால விசா விஷயமாக வந்தால் தெரிஞ்சா போங்க, இல்லைன்னா கஷ்டப்பட்டு பச்சை தண்ணியை குடிச்சாலும் இங்கே வாழ்ந்துருங்க. தெரிஞ்சுட்டு போங்க. நல்ல பச்சையா ஏமாத்தி விட்டுருமா, ரொம்ப கவனமா இருக்கும். 10% ஒரு தேரும் ரொம்ப கம்மி தான். ஆனா அவனை 10% நம்ப முடியுமா? அவன் நல்லவன் தெரியுமா? அங்கே எல்லாம் நல்லவனா தேனாதானே பேசுறான். ஆனா இங்க வியாபாரம் செய்யறவங்களுக்கு கவலை இல்லை. அரபு வெளிநாடு போகணும் ஆசைப்படுறவங்களுக்கும் இதை எச்சரிக்கை, இதை தகவலாக நினைச்சிடும் சொல்லிக் கொள்கிறோம். இதுல எச்சரிக்கையா இருக்கணும். அறிவுள்ள மக்களாகவும் இறை எச்சம் கொண்ட மக்களாகவும் உங்களை அல்லாஹ் வாக்கியம் என்று சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன்.